அறிவியல் மாணமன்றத்தில் சில நிகழ்வுகளை செய்து காட்டியும் உங்கள் விளக்கத்தை அளிப்பதற்கும் இருக்கக்கூடிய திருவாளர் விக்னேஷ் அவர்களை நமது பள்ளியின் சார்பில் இரு கரங்களை கட்டிய இதே மாதிரி அமைதியாக இருந்து அவர் என்னென்ன கொடுக்குறாரோ இப்போதான் மலைசாமி படிப்பான். ஏன்னா அவன் சிறந்த மாணவன் என்பது அவர் வலைப்பட்டிக்கே தெரியும். அதனால் அவர் சொல்லக்கூடிய கருத்துக்களை காதால் சேர்த்தும் குறிப்பிடுத்திக் கொள்ளணும். வேஸ்டா யாராவது பேசுறதுன்னா வெளியில போயிடுவார். முக்கியமான நிகழ்வுகளை இப்பொழுது நமக்கு வழங்க இருக்கிறார். மாணவர்களும் மாணவிகளும் அமைதி காத்து நிகழ்வை சிறப்பித்து தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இது இல்லாமல் நமக்கு கோடி வட்டார லெவலில் ஸ்கூல் லெவல்லையும் காம்படிஷன் சயின்ஸ் காம்படிஷன் நடத்துகிறாங்க. போன வருஷம் நடத்திருப்பாங்கல்ல, திரும்ப யாருக்கு அவங்களுக்கு 70, 80 2 பேருக்கு மேலே நீங்கள் ஒரு குழுவுக்கு 3 பேர் கலந்துக்கிட்டு நீங்கள் உங்கள் ஸ்கூல் லெவலில் அறிவியல் ப்ராஜெக்ட் ஏதாவது ஹெட்டிங் சொன்னாங்கன்னா அதில் கலந்துக்குவீங்கல்ல. அது மாதிரி இந்த வருஷம் ஹெட்டிங் சொல்லியிருக்காங்க. என்ன ஹெட்டிங்னு பார்த்தோம்னா உலகளாவிய பிரச்சனைகளும் அதற்கான உள்ளூர் தீர்வுகளும். இதுதான் இந்த வருஷத்துக்கான ஹெட்டிங். அதனால் கம்ப்யூட்டர் நோட் பண்ணி வச்சுக்காங்க. உலகளாவிய பிரச்சனைகளும் அதற்கான உள்ளூர் தீர்வுகளும். உலகளாவிய பிரச்சனைகளும் அதற்கான உள்ளூர் தீர்வுகளும். நம்ம குழுவாக 2 குழுக்களாக நம்ம பதிச்சிருக்கோம். புரியுதா? அதுதான் அவர் சொல்றாரு. அன்னைக்கு தேர்ந்தெடுத்தோம்ல, யாரை தேர்ந்தெடுத்தோம் ஞாபகம் இருக்கா? ஒரு 15 மாணவர்களை தேர்ந்தெடுத்தோம்ல, நிறைய தேர்ந்தெடுக்கிறோம் சார். அதுல எந்த தேர்ந்தெடுக்கணும்னு கேட்குறியா? சொல்லுங்கம்மா. மதுபாலா எங்க இருக்க? ஒரு 5 பேரா நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். ஆம்பளை பையன்ல ஒரு குரூப்பாகவும் ஒரு 10 மாணவர்களாக நம்ம 2 குரூப்பாக தேர்ந்தெடுத்திருக்கோம். கண்டிப்பாக சரிங்களா? அதுக்கு ஹெட்டிங் இதே நோட் பண்ணி வச்சுட்டீங்களா? உலக அளவில் நடைபெறக்கூடிய பிரச்சனைகளும் அதற்கான உள்ளூர் தீர்வுகளும். சரிங்களா? இதில் ஒர்க்கிங் மாடல், அதாவது செயல்படக்கூடிய ஒர்க்கிங் மாடலை நம்ம செஞ்சு காமிப்போம் பார்த்தீங்களா? மேக்ஸிமம் அந்த மாதிரி செய்கிறத அதிகமாக அவங்க விரும்பலை. ஏன்னா அது யூடியூப்பில் பார்த்தாலே வந்துடும். இல்லை நீங்களும் அதில் ஆர்வம் இருக்குது, நான் புதுசாக செய்யணும் அப்படின்னாலும் செய்யலாம். சரிங்களா? ஒரு குழுவில் 3 பேர் இந்த மாதிரி இல்லாட்டி 5 பேர் இருந்துட்டு செய்யலாம். அது இல்லாமல் அவங்க எதை அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, நீங்கள் உங்கள் ஸ்கூல் லெவலில் உங்கள் ஏரியா லெவலில் நம்ம கிராமத்தில் இருக்கக்கூடிய என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றத நீங்களாக போய் விசிட் பண்ணி இந்த பிரச்சனை இருக்குன்றத நீங்களாக நோட் பண்ணணும். நான் நோட் பண்ணி ஒரு 5 பக்கத்துக்கு இல்லாட்டி 10 பக்கத்துக்கு வர மாதிரி இந்த பிரச்சனைலாம் எங்களுக்கு கிராமத்தில் இருக்குது, இதுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய சொல்யூஷன் இதுதான் அப்படின்ற மாதிரி நீங்கள் நல்லா புக் மாதிரி ரெடி பண்ணலாம். சரிங்களா? உங்களுக்காக உங்கள் கைப்பட நீங்கள் எழுதுறாங்க எழுதலாம், இல்லை டைப் பண்ணுறதா இருந்தாலும் டைப் பண்ணலாம். சரிங்களா? அந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க அதை ரொம்பவே ஆர்வத்தோடு எடுத்துக்கிறாங்க. சரிங்களா? அதில் பிரைஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது ரொம்பவே அதிகம். சரிங்களா? அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்காங்க. ஏன்னா நம்ம ஊர் லெவலில் என்ன பிரச்சனை இருக்குது, இல்லை உலக லெவலில் இந்தந்த பிரச்சனை வருது, பாலித்தீன் யூஸ் பண்ணுறோம், இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு அவங்க இந்த கிராமத்தில் இருக்கவங்ககிட்ட பேசினேன் அப்படின்ற மாதிரி ஒரு 3 பேர் போய் பேசிட்டு அதை முடிஞ்ச ஒரு ஃபோட்டோ கூட எடுத்துக்காங்க. நான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு 10 ரூபாய்க்கு நம்ம கலர் ஜெராக்ஸ் மாதிரி போட்டு கூட நம்ம அந்த A4 செட்டில் போடுற மாதிரி கூட நீங்கள் ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ணிக்காங்க, எடுத்துக்காங்க. சரிங்களா? எடுத்துகிட்டு உங்கள் ஸ்கூல் லெவலில் இருந்து செலக்ட் பண்ணக்கூடியவங்களை நமக்கு போடி லெவலில் நடக்கக்கூடிய இந்த வட்டார அளவிலான அங்கே போடிக்கு கூப்பிட்டு போவாங்க. சரிங்களா? SSC ஆஃபீஸில் கூப்பிட்டு போயிட்டு அங்கே நீங்கள் 3 பேர் கலந்துக்கிற மாதிரி வரும். உங்கள் குழு தலைவர் ப்ளஸ் 2 பேர் சேர்ந்துருப்பாங்களே அவங்க கலந்துக்கிற மாதிரி வரும். அங்கே வின் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து தேனி மாவட்ட லெவலில் போய் குழு தலைவர் மட்டும் கலந்துக்கிற மாதிரி வரும். சரிங்களா? இந்த மேக்ஸிமம் ஒர்க்கிங் மாடல் இல்லாமல் தியரியா சப்மிட் பண்ணுற மாதிரி நீங்கள் எடுங்க, ரிசர்ச் பண்ணி எடுக்கிறது மாதிரி. சரிங்களா? அந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சைன் மட்டும் நமக்கு. சரிங்களா? அதுக்கு என்னைக்கு டேட் அப்படின்றத உங்களுக்கு சர்க்குலர் வந்ததுக்கப்புறம் சொல்லிடுவாங்க. சரிங்களா? என்ன கிளாஸ் பண்ணிட்டோம். அதுக்கு 2 தலைப்பு நான் யோசனை பண்ணி வச்சுட்டேன். நடைமுறைப்படுத்துறேன். ஆரம்பிச்சிடலாமா? நம்ம தலைப்பு என்ன பண்ணியிருக்க போனோம்னா, நீ தான் பண்ண போற. நம்ம இதில் அதில் 5 பேர் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம 10 மாணவர்களை செலக்ட் பண்ணியிருக்கேன். 6, 7, 8 கலந்து போட்டுக்கிட்டு இருக்கோம். என்னடா யார் யாருன்னு ஏதாவது தெரியுமா? யாரை கொடுத்த மூட தெரியலையா? தெரியலன்னா இப்போ சந்தோஷமா அந்த சஸ்பென்ஸ் சொல்லி இரு. ஆனால் 10 மாணவர்கள் கொடுத்துருக்கோம். 2 குரூப்பாக கொடுத்துருக்கோம். அதுல ஒரு மாணவர் குழுவுக்கு என்ன தலைப்பு கொடுத்துருக்கேன்னா, அன்றாட வாழ்வில் நாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு வாட்டர் பாட்டில் இருக்கா, உலகளாவிய பிரச்சனை என்ன, இந்த வாட்டர் பாட்டில நெகிழி பாட்டில நிறைய பயன்படுத்துறோம். அதை சாப்பிட்டு முடிச்ச உடனே என்ன பண்றோம்,
இதை என்ன செய்வோம் பொதுவா? உண்மையை சொல்லு, என்ன செய்யலாம் சொல்லுங்கடா. கடையில விற்கிறீங்களா 10 ரூபா 20 ரூபாய்க்கு? இது திறந்தெல்லாம் கொண்டு வரதுனால விட்டறிய மாட்டாங்க, போட்டுருவோம்ல. அப்படிப்பட்ட பொருட்களை நம்ம என்ன செய்ய போறோம்? அப்படி போட்டா என்ன நடக்கும்? மண்ணில் போய் விழுகுதா? எத்தனையோ எரிஞ்சு விட்டு போயிடுறாங்க. மூணார் போறவங்கலாம் போட்டு போறாங்க. நம்மளும் பயன்படுத்ததான் போடுறோம். கல்யாண வீட்டை போய் பாரு, இந்த சின்ன சின்ன பாட்டில் இருந்து அங்கே கிடக்கு. அதை வைத்து ஒரு பயனுள்ள பொருட்களாக ரீயூஸ் நம்ம பண்ண போறோம். உலகளாவிய பிரச்சனையில பிளாஸ்டிக் முதல்ல நிக்குது, அதை ஒன்றா பண்றோம். இன்னொன்று எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை உங்களுக்கு இருக்கு, அதை நிறைவேற்ற போறது நீதான். நம்ம ஜப்பான் நாடு சீனா நாட்டில் உன்னை மாதிரி 8th படிக்கிற பையன் கடிகாரம் செஞ்சுட்டேன். நம்ம செய்யறோமா? அதெல்லாம் பெரிய காரியமா இல்லை. 1000 ரூபாய்க்கு நம்ம ஒரு கடிகாரம் செய்யற இடத்துல வெறும் 200 ரூபாய்க்கு ஒரு கடிகாரம் பண்ண போறோம். 2வது பொருட்கள் முதல் சொன்னது பிளாஸ்டிக் வச்சு பயனுள்ள பொருட்களை பண்ண போறோம். 2வது செய்யறது என்ன செய்ய போறோம்? சொல்லுங்கடா. ஏன் இன்னைக்கு எல்லாரும் ஒரு மாதிரி இருக்கீங்க? மதியம் சார் இப்பதான் சாப்பிட்டான், அப்படியே உட்கார வச்சிங்க, ஒரு மாதிரி இருக்கும். அது இல்லாம அம்மாலாம் வந்திருக்காங்க, எல்லாரும் ஒண்ணா இருக்காங்க. இவர் வேற நம்ம சொல்றாரு, அந்த குழு வேற எதுன்னு தெரியல. இத்தனை பிரச்சனை இருக்கா? சிவரஞ்சனி, மதுபாலா, எனக்கு இருக்கு, மதுபாலா, சத்யா, இதெல்லாம் பேருக்கு எத்தனை பேர் இருக்கா? இப்படித்தான் பார்க்கலாம். கரியரன், நல்ல பள்ளிவேலு, சக்தி வேலு, பள்ளிவேலு, வெற்றி வேலு. இந்த பக்கம் யாரு? பூபாலன், சிவனேசன். இவ்வளோ பேர் தான் கொடுத்துருக்கு. இது 2 குழுவா, பொண்ணப்படைய ஒரு குழுவம். கடிகாரத்தை செய்ய போறது பசங்க. இந்த நெகிழி பாட்டில பயனுள்ள பொருட்களை மாற்ற போறது யாரு? பொம்பளை பிள்ளைங்க. இது நம்ம தேர்ந்தெடுத்திருக்கோம். இதுக்கு ஒரு சார் என்ன சொல்றாரு, நம்ம ஆல்ரெடி படிச்சுட்டோம். அதுல நம்ம என்ன பண்ண போறோம்னா, திருப்பி நம்ம போய் இப்ப என்ன செய்யலாம், எப்படி வேணாலும் பண்ணலாம்ல, நாங்க பண்ணுவோம். ஏன்னா இந்த வழியில ஊருக்குள்ள போய் எங்கடா பாட்டில் இருக்குன்னு போய் நம்ம போட்டோ அடிக்கணும். அங்கே போட்டு வச்சிருப்பாங்க, நம்ம வீட்டுக்கிட்ட நிறைய போட்டு வச்சிருக்காங்க. அதை அப்படியே பாட்டில் போட்டோடனே கச்சக்குன்னு அதை எடுத்துடணும். எடுத்துட்டு அந்த அவங்க பேரண்ட்ஸ்கிட்டே நம்ம பேச போறோம். இந்த பாட்டில் ஏன் இப்படி போடுறீங்க, இதெல்லாம் நீங்க தான் பண்ண போறோம். எல்லாம் வழியிலே காட்டினேன். பேசுறது நீங்க அப்ப அங்க போயிட்டு என்ன பேச சொல்றேன்? பேரண்ட்ட போய் என்ன பேசணும்? பயன்படுத்துறத நீங்க பயனுள்ள, இது எப்படி சார் பயனுள்ள பொருளா மாற்றலாம்? அடுத்த கேள்வி ஒன்று வரும். வருதமா? வந்துருச்சுல? வருதா இல்லையா? நம்ம சார்ஜர் போடுறோமா? சார்ஜர் எல்லா வீட்லையும் போடுறோம் இல்லை? வயரை வேலை பண்ண வச்சுக்கிட்டு கீழே பத்தாம அதுக்கு ஒரு வயரை வேற எடுத்துக்கிட்டு பக்கத்துலாம் வைக்கிறோம். இதை பாதியாக கட் பண்ணி அப்படியே சோகத்தில் அடிச்சு வச்சா அதை உள்ள வைக்கலாம்ல? இது ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். அதாவது புரியுதா புரியலையா? இதை அறுத்து விட்டுட்டு ஒரு பாட்டில் எடுத்துக்கிற, அந்த பாட்டில் இந்த அளவுக்கு வெட்டி இதுல இருந்து இப்படி வெட்டிடுற, ஒரு ஆணியை போட்டி வச்சு விட்டா ஒரு இதை உள்ள வைக்கலாம்ல? இதை வச்சு பிரஷ் செய்யலாம். நான் சொல்ற புரியுதா? பிரஷ் செய்யலாம். இது மாதிரி நிறைய இருக்கு. இதை பயனுள்ள வகையில நம்ம கைவினையே நம்ம செய்ய போறோம். நீரினுடைய விசை இந்த பார்க்க போறோம். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு 30 ரூபா செலவுக்குள்ள செலவு பண்ண முடிஞ்ச அளவுக்குள்ள இருக்கக்கூடிய பொருளை வச்சுட்டு நம்ம ஒவ்வொரு டைம் செஞ்சு பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? அந்த ஃபர்ஸ்ட் டாபிக் என்னன்னா நீரினுடைய விசை. அதில் என்ன செஞ்சுக்கலாம், இந்த மாதிரி ஒரு 10 ரூபா பாட்டில் எடுத்துக்கிட்டேன். எடுத்துட்டு அப்படியே ஒரு ஸ்பூன் எடுத்துப்பாங்க. சரிங்களா? இதுல 3 இடத்துல ஓட போட்டு வச்சுக்கீங்க. கொஞ்சம் உயரமானது அந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு 3 இடத்துல நான் ஓட போட்டிருக்கேன். ஓட போட்டு எடுத்துக்கணும். அந்த 3 கோல் அரைச்சிடேன். சொல்லிட்டு நான் 3 பேர் ரிலீஸ் பண்ணிக்கிறேன். ரிலீஸ் பண்ணா எனக்கு எந்த போட்டோ தண்ணி அதிகமா வருது? கீழே இருக்க போட்டோ பக்கமா எடுத்துக்க, சத்தமா வாடா. எதனால கீழே இருக்க போட்டோல இருந்து மட்டும் தண்ணி அதிகமா வருது? பக்கமா வந்து ஜூம் பண்ணிருக்கேன். ஜூம் பண்ணிருக்கேன். எதனால? ஆஃப் பண்ணிட்டு பேசு. எனக்கு கீழே சும்மா சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சொல்லுங்க. கீழே
அதிகமா இருக்கு, அதனால என்ன செய்யுது அதிக தூரம் வருது. அப்ப நடுவுல அழுத்தமே இல்லையா? நடுவுல இருக்கக்கூடியதுல எட்டாவது மாணவர்கள் மாணவிகளை எதிர்த்து நிற்குமாறு பணிபுரிந்துள்ளது. ரைட்ல வந்து அழுத்தம் இருக்கு. அது சொல்லுங்க. இப்ப 8க்குரிய பாடத்தை 8க்கு நடத்தியாச்சு, அதையே சொல்லாம நின்றா அப்புறம் என்ன செய்யறது? சரியா? நடுவுல இருக்கிறதுலாம் அஞ்சாவது இருக்கு, மேல இருக்கிறதுல சுத்தமா இல்ல, அதனால வந்து வெளியேறுது. சரிங்களா? இருக்கக்கூடிய கான்செப்ட் இது வந்து நீங்க எப்பயும் போல சொல்லிடுவீங்க. சரியா? இதுல வந்து நம்ம அறிவுபூர்வமா எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு ஓட்ட போடாம எடுத்து வச்சுக்கோங்க. ஓட்ட போடாம இந்த மாதிரி க்ளோஸ் பண்ண வாட்டர் பாட்டில் எடுத்து வச்சுட்டு நீங்க ப்ரெஸ் பண்ணி அமுக்கி பார்த்தீங்க அப்படின்னா மேல வந்து நம்மளால ஈஸியா அமுக்க முடியும். சரிங்களா? மேல வந்து ஈஸியா அமுக்க முடியும். நடுவில் அமுக்கும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, கீழே வந்து அமுக்கும்போது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. எதனால அப்படின்னு பார்க்கும்போது மேல இருக்கக்கூடிய தண்ணியுடைய வெயிட். சரிங்களா? மேல இருக்கக்கூடிய தண்ணி அதுக்கு வந்து வெயிட் இருக்குன்னா அந்த வெயிட் நடுவில் இருக்கக்கூடிய தண்ணி மேல என்ன செய்ய ஓரளவுக்கு அழுத்தத்தை கொடுக்கும். ஓரளவுக்கு வந்து அழுத்தத்தை கொடுக்கும். சரிங்களா? அதையும் தாண்டி அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய நீருக்கு மேல இருக்கக்கூடிய மொத்த வாட்டரோட வெயிட் எல்லாமே கீழே வந்துட்டு இருக்கு. சரிங்களா? அப்ப கீழே இருக்கிறது அழுத்தம் அப்படின்றது ரொம்பவே அதிகமா இருக்கு. அந்த இடத்துல எப்படியா நம்ம எங்கிட்ட தப்பிச்சு போலாம் அப்படின்ற மாதிரி அடியில் வந்து மொத்த சுமையுமே தாங்கி நின்றுருக்கேன். அந்த சமயத்தில் நம்ம போய் ஒரு கோல் போட்டோம் அப்படின்னா கீழே இருக்கிறதுல அதிகப்படியான தண்ணி வந்து ரிலீஸ் ஆகும். சரிங்களா? நடுவில் இருக்கிறதுல ப்ரெஷர் வந்து கொஞ்சமா இருக்கிறதுனால கொஞ்சமான தண்ணி வந்து வெளியேற, மேல ப்ரெஷர் வந்து அவ்வளவா இருக்காது, அதனால கொஞ்சம் சொட்டு சொட்டா வந்து வெளியேறக்கூடிய ரீசன். சரிங்களா? சரி, இது ரியல் லைஃப்ல நீங்க எங்க பார்த்துருப்பீங்க? ரியல் லைஃப்ல அதாவது ஆழம் அதிகரிக்க கீழே ஆழம் அதிகரிக்க அதனுடைய அழுத்தமும் அதிகரிக்கும். இதுதான் தியரியா நம்ம எழுதுறதுக்கு நம்ம தலைப்பா போட்டு பிராக்டிகல் பண்ணிருக்கோம். ஆழம் அதிகரிக்க அழுத்தம் அதிகரிக்கும். கீழே இருக்கக்கூடிய மேல சொன்ன மாதிரி மேல இருக்கிற அழுத்தம் கீழே வந்து அழுத்தம். சரிங்களா? இந்த ரியல் லைஃப் நம்ம எங்க பார்ப்போம் அப்படின்னா கடலுக்குள்ள நீர்மூழ்கி வீரர்கள் கீழே மூழ்கி போவாங்க பாத்தீங்களா? அவங்க வந்து எதனால அந்த காதுல தண்ணி உள்ள போகாத அளவுக்கு ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி கெட்டியா வச்சுப்பாங்க, ஹெட்செட் போட்ட மாதிரி. பாத்துருக்கீங்களா? அது எதுக்காண்டி வச்சிருக்காங்க? காதுக்குள்ள தண்ணி போகாம இருக்கிறதுக்காண்டி வச்சிருக்காங்க. சரி, வேற அது ஒரு காண்டி மட்டும் வச்சிருக்காங்களா? அப்படின்னா ஒரு சின்ன ஸ்பாஞ்ச் மாதிரி கூட பிளாஸ்டிக்ல இருக்கக்கூடிய ஸ்பாஞ்ச் மாதிரி எடுத்து ஈஸியா வச்சுட்டு போயிடலாம்ல. ஆனா அவங்க எதுக்காண்டி ரொம்பவே ஹெவியான மெட்டல் மாதிரி வச்சிருப்பாங்க, அதாவது பிளாஸ்டிக்ல செஞ்சு வச்சிருப்பாங்க. எதனாலும் பார்க்கும்போது அவங்க வந்து லைட் பண்ணி கீழே கடலுக்கு அடியில ஒரு 100 அடி ஆழத்துக்கு கீழே போகும்போது என்ன செய்ய நீரோட ப்ரெஷர் வெயிட் இருக்கு பாத்தீங்களா, அது ஃபுல்லாவே அவங்க மேல வந்து தாக்கத்தை ஏற்படுத்தும். சரிங்களா? அப்படி தாக்கத்தை ஏற்படுத்தும் போது காது வழியா என்ன செய்யாம அழுத்தம் ரொம்ப அதிகமா உள்ள போறதுடைய வாய்ப்புன்றது ரொம்பவே அதிகம். சரிங்களா? அதனால என்ன செய்வாங்கன்னா அந்த அழுத்தம் உள்ள போகாத அளவுக்கு காதை ஃபுல்லாவே கவர் பண்ணி வச்சிருப்பாங்க. சரிங்களா? அதனால காதை ஃபுல்லா கவர் பண்ணி வைக்கிறது உள்ள வந்து கண்ணு தெரிகிற கண்ணி மட்டுமே கவர் பண்ணி வைக்க மாட்டாங்க. பிளஸ் அந்த கண்ணுக்குமே அந்த அழுத்த நீர் உள்ள முடிச்சு பார்த்தாங்க அப்படின்னா அந்த ப்ரெஷர் வந்து கண்ணையுமே அதிகமா பாதிக்கும். சரிங்களா? அதனாலதான் கண்ணாடி மாதிரியுமே ரொம்ப ஹெவியா வந்து போட்டு வச்சிருப்பாங்க. சரிங்களா? தண்ணி உள்ள போறது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அங்க பிரச்சனை இல்லை. ஆனா அதை விட உள்ள தண்ணிக்கு அடிக்கடி சரிங்களா? அந்த அழுத்தம் நம்ம தாக்காம இருக்கணும் அப்படின்றத உடம்புல ஸ்கின்ல இருந்து எல்லா பக்கத்தையுமே அவங்க வந்து கவர் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? சரி, ஒரு 100 அடி இல்லை 200 அடி ஆன வரை இதை கவர் போட்டுட்டு போயிருக்காங்க. அதையும் தாண்டி ஒரு 500 அடி இல்லைன்னா ஒரு கடலுக்குள்ளேயே 1 கிலோமீட்டர் ஆழத்துக்கு நம்மளால போக முடியும். அப்படி போகும்போது என்ன செய்வாங்க, அவங்க இதே மாதிரியே இந்த மாதிரி ஹெட்செட் மாதிரி போட்டுட்டு ஈஸியா உள்ள போயிடுவாங்களா? போக மாட்டாங்க. அந்த இடத்துல ஸ்பேஸ் சூட் போடுற மாதிரி ஆதார் படத்துல ஒரு போட்டுருவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஸ்பேஸ் சூட் மாதிரி ஒன்று போட்டுட்டு கீழே உள்ள வரைக்கும் போவாங்க. சரிங்களா? ஹெவியான மெட்டல்ல போட்டுட்டே போவாங்க. அதுக்குரிய ரீசன் என்னன்னு பார்த்தா அங்க நிலவக்கூடிய அந்த ப்ரெஷர் வந்து அவங்களால தாங்க முடியாது. சரிங்களா? இந்த ப்ரெஷரை சமாளிக்கிறதுக்காண்டி அந்த மாதிரி ஃபுல்லாவே ஹெவியான பிளாஸ்டிக்கோ உள்ள மெட்டலையோ போட்டுட்டு உள்ள அடியாள வரையும் போயிருப்பாங்க. சரிங்களா? இதுதான் அதுக்குரிய ரீசன். யார் யார் கிணத்துல போய் குடிச்சிருக்காரு? மலைச்சாமி நேரம் உட்காருப்பா. யார் யார் கிணத்துல போய் குடிச்ச ஒருத்தர் கூட குடிச்சிருக்கியாடா? குடிச்சிருக்கியா? கிணத்துக்குள்ள அடியில போறப்ப எப்படிதான் இருக்கான்? ரொம்ப ஆழத்துக்குள்ள உள்ள போய் குடிச்சிருக்கியா? கீழே அடியில போறப்ப என்ன நடக்குது? ஹார்ட் பீட்டோட அளவு எப்படி இருக்கும்? கூடுமா குறையுமா? கூடும். கீழே போக போக நம்மள அறியாம உடம்பு பய உணர்வை கொடுக்கும். ஒரு வேறுபட்ட ஒரு சூழ்நிலை நீ அணிவிக்க ஆரம்பிச்சுடுவ. கீழே போறப்ப மேல இருக்கிற தண்ணி கூட உடம்பு அழுத்துது. அழுத்துறப்ப என்ன ஆகும்? ரொம்ப அடியில போனா உனக்கு மூச்சு முச்சம் ஒரு பய உணர்வு வந்துடும். அது ஒரு சிலர்னாலதான் ரொம்ப அடிமட்டம் வரையும் போக முடியும். வழக்கம் இருக்கிறவங்க தம் கட்டு நமக்கு மூச்சு வேற கீழே போயிட்டோம்னா
இவர் அதுக்கு எதாவது பயன்படுத்த சொல்றாரு, அதற்கு தேவையான கடல்லையோ மற்றதுல சில உபகரணங்களை பயன்படுத்த சொல்றாரு. அது சொல்லுங்க சார். இதனால வந்து ஆள் அதிகரிக்கும் போது அந்த அழுத்தம் அப்படின்றது அதிகரிக்கக்கூடிய ரீசன் வந்து இதுதான். ஸோ இந்த போன வருஷம் வந்து நியூஸ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதிகமாக கடலுக்கு அடியில் வந்து ஒரு 4 பேர் ரிசர்ச் பண்ணுறதுக்காண்டி போயிருந்தாங்க. அந்த ஷிப்பு வந்து லைட் வாட்டர் வந்து வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு, தண்ணி ஃபுல்லாக உள்ள வந்துருச்சு அப்படின்ற மாதிரி வந்தோடனே அவங்க என்ன சொன்னாங்கன்னா இறந்துட்டாங்க. சரிங்களா? அது பெரிய அளவில் பேசப்பட்டது. அவங்க இறந்தாங்க பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு 3 பேர் இருந்திருப்பாங்க. ஏன்னா அவங்க இறக்குறதுக்கு போது என்ன ஆச்சுன்னா உண்மையிலே தண்ணி உள்ள வந்துருச்சு, இதனாலதான் நம்ம இறந்தோம் அப்படின்றது அவங்களால தெரிய முடியுமே, உணர முடியுமே, அவங்க வந்து இறந்துட்டாங்க. சரிங்களா? கடலினுடைய பாதி அடிமட்டம் வரைக்கும் போயிருக்கும் போது என்ன ஆச்சுன்னா மேலே இருக்கக்கூடிய சிப்போட இரும்பு தாள் எல்லாமே ரொம்ப அழுத்தம் கொடுத்ததுனால ரொம்பவே ப்ரெஷர் கொடுத்து இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்காங்க. இந்த மாதிரி பால் எல்லாம் அவங்க கூட இருக்காங்க போது மேலே இருக்கக்கூடிய இந்த பால் உடஞ்சிருச்சு, அதாவது இரும்பு தகவல் உடஞ்சிருச்சு, கடல் தண்ணி உள்ள போகுமா? அப்படி போகும்போது அவனால கடல் தண்ணி ரொம்ப வேகமா இறந்துட்டாங்க. சரிங்களா? அதுக்கடுத்து கீழே இருக்கக்கூடிய அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த கடல் வாழ் உயிரின ஏதாச்சும் மேலே வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்த விட்டு மேலே நீர் மட்டத்தோட மேல் மட்டத்துக்கு வரும்போது என்ன ஆகுன்னு பார்த்தோம்னா பார்க்கறதுக்கு அந்த மீன் வந்து நமக்கு விகாரமா தெரியும். சரிங்களா? எதனாலன்னு பார்த்தோம்னா அடியில் இருக்க வரையும் அந்த மீன் ரொம்ப அழகாத்தே இருக்கேன். சரிங்களா? ஆழத்துல இருக்கும் எதனால அவ்வளவு ப்ரெஷரை தாங்கி அது நிற்கும் போது அதோட சேஃப்டி எல்லாமே நல்லா இருக்கேன். மேலே வர அந்த அளவுக்கு ப்ரெஷர் இருக்காது. அந்த மீன் வந்து அடியில் அவ்வளவு ப்ரெஷர்லயே வாழ்ந்து பழகிருச்சு. சரிங்களா? மேலே வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா இப்படி சுருங்கி இருந்தது எல்லாமே இப்படி விரிவடைய ஆரம்பிச்சு பார்க்கும்போது நமக்கு ரொம்பவே விகாரமா தெரியும். அதனால ஒரு சில மீன் எல்லாமே மனிதனுடைய முகம் நமக்கு மாதிரியே இருந்துச்சு, ரொம்ப குழப்பம் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி நியூஸ் பேப்பர்ல எடுத்து போட்டுருப்பாங்க. சரிங்களா? அது என்னன்னு பார்த்தா அடியில் இருக்கக்கூடிய மீன். சரிங்களா? அதே மேல இருக்கக்கூடிய மீன் வந்து அடிமட்டம் ஆழ வரை உள்ள போகுமா அப்படின்னு கேட்டா அதால போக முடியாது. சரிங்களா? ஏன்னா அது நம்ம மாதிரி மேலேயே தண்ணிக்கு ஈஸியா மேலேயே இருந்து பழகிருச்சு. ஆழத்துக்கு போச்சு அப்படின்னா அதனால என்ன செய்ய முடியாது, உயிர் வாழ முடியாது, அவ்வளவு ப்ரெஷர் அதனால தாங்க முடியாது, உடம்பு எல்லாமே சாப்பிட்டு ஒட்டிட்டு அது வந்து இறக்க ஆரம்பிச்சு. சரிங்களா? இன்னொரு விஷயம், அந்த கடல்ல இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களுமே குளிர் ரத்த பிராணிகள். அதோடைய ரத்தம் குளிர்ச்சியா இருக்கும். அதுக்கு கடலுடைய குளிர்ச்சி ஒன்றும் பண்ணாது. நம்ம தண்ணி நம்ம ஆடு மாடு வெட்டுறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ரத்தம் சூடா இருக்கும். நம்மளை அறுத்து விட்டாலும் சூடாத்தே இருக்கும். நம்ம ரத்தத்தை உள்ள போய் கடல்ல நம்மளுடைய உடல்ல இருக்கிற ரத்தத்தோட கடலுக்கு அடியில போறப்ப ரத்தம் காட்டாயிரும் நமக்கு. புரியுதா? அன்னைக்கு சொன்னேன் தெரியுமா, எந்த கிளாஸுக்கு சொன்னேன் நான் பார்த்துக்கிறேன். அப்புறம் இன்னொன்னு, இந்த சார் சொன்னது நம்ம பள்ளிக்கூடத்துல எளிமையா ஒருத்தர் மதியிருக்கிறது. அந்த அழுத்தத்தின் காரணமாக இருக்கு. நமக்கு எதிர்த்தாப்புல ஒரு நிகழ்வு இருக்கு. இத்தனை பைப் போட்டு வச்சிருக்கோம்ல, மேல டேங்க் இருக்கா, டேங்க் நிறைஞ்ச உடனே இங்க வர தண்ணியோட ப்ரெஷர் எப்படி இருக்கு? அதிகமா இருக்கு. ஏன் அதிகமா இருக்கு? அந்த டேங்க் ஃபுல்லா இருக்கிறப்ப பைப்பு பூரா ப்ரெஷர் வருது. டேங்க்ல தண்ணியா இருக்கிறப்ப எப்படி வருது? தண்ணி ஒழுங்கிட்டு வருது. வர்றப்ப ஸ்பீடா வருது. ஏன்? அங்க அழுத்திக்கிட்டு இருக்கு தண்ணி, அந்த ப்ரெஷர் இங்க வருது. ஒரு டாபிக் முடிஞ்சுப்பா. யாராவது ஒரு ஆள் சொல்லி பார்க்கலாம். பேப்பர் வந்து ஒட்டிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சரிங்களா? சிஸ்டம் வந்து நீங்க பார்க்க மாட்டீங்க. நீங்களே இந்த மாதிரி பேப்பர்ல போட்டு நடுவில் நின்று ஊதி பாருங்க. சரிங்களா? நான் ஃபேன் வரதுனால பேப்பர் வந்து ஒட்டிக்கிறேன். எதனால ஒட்டிச்சு? எதனால ஒட்டிச்சுன்னு இருந்தா பேப்பர் நடுவில் இருக்கக்கூடிய காற்றை நான் ரொம்ப வேகமா ஃபோர்ஸா ஊதி தள்ளிடுறேன். சரிங்களா? தள்ளுனேன் அந்த இடம் வந்து தற்காலிகமா வெற்றிட உருவாகும். வெற்றிட உருவாக்கும் போது இந்த சுத்தி இருக்கக்கூடிய காத்துக்குள்ளாவே அந்த வெற்றிடத்தை நிரப்பி அந்த திசையை நோக்கி வரும். சரிங்களா? அப்படி வரும்போது இந்த பேப்பர் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகா. ஸோ நம்ம நடுவில் இருக்கிற இந்த பேப்பர் வந்து என்ன செய்யுது, இந்த மாதிரி சேர்ந்து ஒடிக்குது. சரிங்களா? இது வந்து போன வருஷம் பார்க்கக்கூடிய பெருமூலிஸ்தம். சரிங்களா? இந்த வட்டம் அதே மாதிரி என்ன செய்ய